சார், வாங்க, என்ன வேணும்? இந்த பேனா உங்க கடையில என் பொண்ணு வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்கிட்டு காசு கொடுத்துருங்களே. ஏன் இந்த பேனாவுக்கு என்னாச்சு? பிடிக்காட்டி வேற மாடல் வாங்கிக்கோங்க. இல்லங்க, இதே ஃப்ரோசன் பென் இதே பர்பிள் கலர் தான் என் பொண்ணு கேட்டா. நான் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன், என் பொண்ணு உங்க கடையில வாங்கிட்டு வந்துட்டா. அதனால தான் காசு ரிட்டர்ன் கேட்குறேன். உங்க பொண்ணு எங்க கடையில் வாங்கினாங்க. நீங்க எந்த கடையில் பென் வாங்கினீங்க? நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வேற ஒரு கடையில வாங்கினேன் சார். சரி பரவாயில்ல, கொடுங்க மாத்தி தரேன். இருங்க, நீங்க வாங்கின பேனாவை போய் அந்த கடையில மாத்திக்கலாமே. எங்க வீட்ல இருந்து வரும்போது உங்க கடை தான் பக்கம். வெயில் அலைவேணாமே தான் உங்க கடைக்கு வந்தேன். உங்க வீட்டுல இருந்து வரும்போது எங்க கடை தான் பக்கமா? சரி கொடுங்க மாத்தி தரேன். இருங்க, மறுபடியும் என்ன சார்? உங்க வீட்டுல இருந்து எங்க கடை தான் பக்கம்ன்றீங்க. அப்புறம் எங்க கடை தாண்டி போய் ஏன் மேடம் நீங்க பேனா வாங்கினீங்க? அது ஏதோ வாங்கிட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் மாத்தி கொடுங்களே. சரி பரவாயில்ல, கொடுங்க மாத்தி தரேன். இந்த பேனாவை மாத்த முடியாதுங்களே. என்ன சார், இப்பதான் மாத்தி தரேன் நீங்க இப்போ மாத்தி தர முடியாதுங்கிறீங்க. எங்க கடையில வாங்கின பேனாவை உங்க பொண்ணு யூஸ் பண்ணிட்டாங்க. இது வேற கடையில நீங்க வாங்கின பேனா. ரெண்டு பேனாவும் ஒரே கம்பெனி, ஒரே கலர், ஒரே டிசைன் தானே சார்? எல்லாம் ஒண்ணா இருக்கலாங்க. ஆனா எங்க கடையில வாங்கின பேனா இது மாதிரி ஒரு கோடு இருக்கும். வேற கடையில வாங்கின பேனா போய் எங்க கடையில மாத்த வரீங்களே. இந்தாங்க. அந்த கடையில மாத்தி தர மாட்டாங்களே. பேசாம நாமளே இதே கடையில பேனா வாங்கிருக்கலாம்.